அதிமுகங்கிறது என்னங்க? எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதெல்லாம் தப்பா தானங்க உங்க குற்றச்சாட்டு. பாருங்க, பிரச்சனை சசிகலா அம்மாவை மீண்டும் சேர்ப்பதா அல்லது டிடிவியை தினம் மீண்டும் சேர்ப்பதாங்கிறது இல்ல. எடப்பாடி மீண்டும் நீங்கள் சசிகலாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப சந்தோஷம். இந்த கேள்வியை நான் 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அவருக்கு என்ன பதவி கொடுக்க வேண்டும் அதை சொல்லு. அப்போ டிடிவி அவர் கட்சி ஆரம்பி, அவரை திருப்பி கட்டியெல்லாம் கலைச்சிட்டு வாங்க, அவரை கூட்டு வர்றோம், அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அதை சொல்லுங்க. இல்ல நீங்க சேர்த்துக்கிட்டா போறோம், அப்புறம் நாங்களே மொத்தமா பார்த்துப்போம். இது எடப்பாடிக்கு பிரச்சனை தானே. அதிமுகவை தூக்கி போடுங்க, பேசாதீங்க. நாத்தாகாவை தூக்கி போடுங்க, பேசாதீங்க. திமுகவை பற்றி கவலைப்படாதீர்கள். அவங்க மொத்தமாவே இப்ப 45% தான். 60 வருட வரலாறு. எல்லாருக்கும் பொறுப்பா பதவி கொடு. ஆனா நீ ஏன் திமுக கிட்ட போய் பேசின? அதையே பேசி முடிஞ்சு போய் சட்டசபை 2 வாட்டி கூடிடுச்சு. நீ இவனுக்கு பதவி கொடுக்கணுங்கிறியா இல்ல அதுக்காக மிரட்டுறியா? அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது FCRA ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உனக்கு பணம் வருதா? வெரி குட். எதுக்கு வருது? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகரான ரவி TDS அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். வேலுச்சாமி நிறைய விஷயங்கள் கேட்கிறாரு சார். அதிமுக எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாரு. வேலுமணி, ஏன்னா வேலுச்சாமி கேட்டா ஒன்றும் புரியாது. நீ திருச்சி வேலுச்சாமின்னு காங்கிரஸ்ல SP வேலுமணி அவர்கள், ஏன்னா அவரு பயங்கரமா பேசுவார். அதான் சார். இப்போ இதுக்கு என்னதான் சார் தீர்வு? அப்ப எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. பாருங்க, பிரச்சனை சசிகலா அம்மாவை மீண்டும் சேர்ப்பதா அல்லது டிடிவியை தினம் மீண்டும் சேர்ப்பதாங்கிறது இல்லை. அப்போ நானாக எடப்பாடியாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? போய் OPS கூட்டிகிட்டு வாங்குவேன். இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்கேன், என்னை விடுன்னு. நீ அவரையும் கூப்பிட்டு வா, OPS சேர்ந்து வந்தால் தான் நான் பேசுவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இவர் ஓட ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அவரே திமுகவில் போய் உட்காந்துட்டு, ஐயோ தெரியாமல் தாவேக்காக்கு போகாமல் இங்கே உட்காந்துட்டணும், நொந்து போய் உட்காந்து அவரை திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் இந்த பக்கம் வேணாம் எல்லாம் கட்டின சோறெல்லாம் பாதி முடிஞ்சு போச்சு அப்படி. ஸோ இந்த அதிமுகங்கிறது என்னங்க? இப்போது எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதெல்லாம் தப்பாகுது. இதானங்க உங்கள் குற்றச்சாட்டு? நியாயமான குற்றச்சாட்டு தானே. 2026 அவர் சொல்கிறார், நான் கேட்டேன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர செயலாளர் வாட்டவரைட்டிஸ், அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வட்டம் சதுரம், இவங்களெல்லாம் கேட்டு தான் நான் இது கொடுத்தேன், MLA சீட்டு கொடுத்தேன். எங்கேயாவது தப்பு இருக்கான்னு சொல்லு. நான் நம்ம செல்வ பிறந்தகை மாதிரி எதையாவது வாங்கிட்டு கொடுத்துட்டேன்னா, டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் வாங்கியிருக்க மாட்டார். அதை பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டி வேறு. அவர் கரெக்டாக தான் பண்ணாரான். 28 ஊற்றி மூடி 5 ஆகி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இப்போ காங்கிரஸ் ஒரு கமிட்டி போட்டு ஏதாவது வாங்கினாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்ப்பா இவ்வளோ பேராக வேலையை திருக்கீங்கன்னு. ஸோ எடப்பாடி மீண்டும் நீங்கள் சசிகலாவை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப சந்தோஷம். இந்த கேள்வியை நான் 4 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். சேர்த்துக்கொள்ள வேண்டும், வெரி குட். சேர்த்துக்கொள்ள வேண்டும், லகரம் ஒன்று தானே, பெரியலா தானே, சின்னலா இல்லையே, வெரி குட், நான் கரெக்டு. அப்போது அவருக்கு என்ன பதவி கொடுக்க வேண்டும் அதை சொல்லு. சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பொதுச் செயலாளர் பதவி தூக்கி அவர் கையில் கொடுத்துடலாமா? மொத்தமாக ஒரு வழி பண்ணிடலாமா அதிமுகவை? சொல்லுங்கள். சேர்த்துக்கொள்ள வேண்டும்னா நீ பெரியலா போட்டு சொல்கிற, எனக்கு சின்னலால வருது, கொள்ள வேண்டும்னு வருது. ஒழுக்கமாக சொல்லு. அப்போ டிடிவி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவரை திருப்பி கட்டியெல்லாம் கலைச்சிட்டு வாங்க. சரி, அவர் வரட்டும். இப்போ கொஞ்சம் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு பாவம். 2019 தான் முன்ன பின்ன பேசினார், இப்போ கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு வர்றோம், அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அதை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சேர்த்துக்கிட்டா போகிறோம், அப்புறம் நாங்களே மொத்தமாக பார்த்துப்போம். இது எடப்பாடிக்கு பிரச்சனை தானே. ஸோ அதிமுக பேசு பொருளாகவே ஆகக்கூடாதுங்கிறத நான் ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நான் இப்போ எதாவது பேசினா எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறியா அப்படின்னு 4 பேர் எனக்கு கமெண்ட் அடிப்பான். அவருக்கு முட்டு கொடுத்து எனக்கு என்ன பண்ணுறது? போய் நம்ம முருகர் கோவிலில் போய் இப்போ தூக்கினா ரொம்ப சந்தோஷமாக சொர்க்கத்துக்காவது போவேன். இவருக்கு முட்டு கொடுத்து என்ன பண்ண போகிறேன்? அதிமுகவை தூக்கி போடுங்க, பேசாதீங்க. நாத்தாகாவை தூக்கி போடுங்க, பேசாதீங்க. திமுகவை பற்றி கவலைப்படாதீர்கள். அவங்க மொத்தமாகவே இப்போ 45% தான். 60 வருட வரலாறு என்னன்னோ சொல்லுவீங்க இல்லையா, கல் தோன்றி மல் தோன்றா காலத்திலிருந்து, சிமெண்ட் வராத காலத்திலிருந்துலாம் ஏதோ சொல்லுவீங்கள்ல, சொல்லுங்கள். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்றைக்கி 45%. இந்த 3 கட்சியும் சேர்த்து மீதி 55 இருக்குது. அதில் 35 விஜய்கிட்ட இருக்குது. இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, இடைத்தேர்தல் நடத்தினா அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்க போகிறாங்க. ஏற்கனவே சீமான் ஐயா எப்போ இடைத்தேர்தல் சீக்கிரம் இடைத்தேர்தல் அவருக்கு ஒரு வில்லங்கம் தெரியல. இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வந்ததுன்னு வைங்க, அதில் சீட்டு கொடுத்துருவாங்க, EVM கிடையாது. அங்கே ஜெயிக்கலன்னா அசிங்கமாயிரும் அவர் நிலைமை. இடைத்தேர்தலையாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், திமுகவும் அதிமுகவும் நாத்தாக்காவும்.
நீங்கள் வந்து அம்பாசமுத்திரத்தை எடுத்துக்கோங்க, அங்கே எப்படியும் அவரை பார்த்துக்கலாம், சுப்பையாவை பார்த்துக்கலாம், என்ன நிறைய காசு வச்சுருக்காரு, இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கொடுக்கட்டும், ஆனால் ஊற்றி மூட வைக்கலாம், நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சத்தம் போட்டு எல்லா பக்கமும் பேசுனீங்கன்னா இடைத்தேர்தலில் தாவேக்காவை முடிச்சு போடலாம் அப்படிங்கிற தெளிவான திட்டத்தில் இருக்காங்க. அவங்க மேலே தப்பா இல்லை, தாவேக்கா பண்ணது தான் தப்பு. இந்த 6 பேரையோ 8 பேரையோ கான்சன்ட்ரேட் பண்ணாமல், நான் உங்களுக்கு என்னுடைய பேட்டிகளில் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தேன். மே 9ஆம் தேதியிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு 13 பேரை டபக்குன்னு அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு வர சொல்லுங்கள், மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அதை செஞ்சுருந்தா இத்தனை நேரத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடு நடந்து ஆட்டோமேட்டிக்காக 120 ப்ளஸ் ஒரு 8 அல்லது 10 130 சீட்டு ஒழுங்காக வந்து சேர்ந்துருக்கும். அதை பண்ணாமல் குடைச்சல் எடுத்து பண்ணால் இப்போ அவங்க ஒன்றா சேர்றதுங்கிறது நியாயம் தானே. அதை போய் எப்படி நீங்கள் எதிர்ப்பீங்க? இப்போ திரும்பி என்ன காரணம் சொல்கிறாரு அவர், என்ன காரணம் சொல்கிறார் வேலுமணி, எல்லாருக்கும் பொறுப்பாக பதவி கொடு, ஆனால் நீ ஏன் திமுக கிட்ட போய் பேசின, எல்லாருக்கிட்டையும் ஒழுங்காக பணம் கொடு, ஆனால் நீ ஏன் திமுக, அதையே பேசி முடிஞ்சு போய் திருமாவளவனுக்கும் பேசி அதுவும் முடிஞ்சு போய் சட்டசபை 2 வாட்டி கூடிடுச்சு. நீ இவனுக்கு பதவி கொடுக்கணுங்கிறியா இல்லை அதுக்காக மிரட்டுறியாங்கிற கேள்வி கேட்போம்ல. மாவட்டத்தில் ஒரு தொகுதியை தவிர அவரை தவிர ஜெயிப்பதற்கு துப்பு இல்லை. தோற்று போயிட்டு தாவேக்காவை ஜெயிக்க வச்சுட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு திருப்பி கதை பேசிகிட்டு இருந்தால் என்ன பதில் சொல்லணும்? கரெக்ட் சார். சார், இப்போது எஃப்சிஆரை பற்றி பேசும்போது ஒரு கேள்வி எழுது சார். அதாவது இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொன்னால் கூட பரவாயில்ல சார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய தலைகள், அதாவது மூரே அப்படின்றவரெலாம் வந்து தேவாலயங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது இந்தியாவில் அப்படின்ற மாதிரிலாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அந்தளவுக்கு என்ன சார் இந்த சிட்டத்தில் சார்? இந்த வெஸ்டர்ன் மீடியாங்கிறது இந்த திராவிட மாடலுக்கு எப்படி முறை சொல்லியோ அதை விட ரொம்ப மோசமான ஒரு வேலையை ரொம்ப நாளாக செஞ்சிகிட்ருக்கு. கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நான் பெரிய அறிவாளியில் சொல்கிறேன். சீனாவுடைய வளர்ச்சியை அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து செம டிசிப்ளின், ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. இல்லைனா யூட்டன் அபவுட்டன் தான், 3 தான் அங்கே பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ணால் தூக்கி போட்டுருவோம். இந்தியாவில் அப்படி கிடையாது. அவ்வளோ பெரிய டைவர்சிஃபிகேஷன், இவ்வளோ பெரிய பன்முகம் இருந்தும் நாம் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக மக்களை தேர்ந்தெடுக்கிறோம். வர்றவர் வந்து வளரல, டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி பொறுப்பாக பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ அமெரிக்காவுடைய பிரச்சனை அடுத்த 50 வருடத்தில் என்ன ஆக போகுது? நாம் 7% 350% வளர்ச்சிக்கு வருவோம். அவன் 1% 50% முன்னுக்கு வருவான். அவனுக்கும் நமக்குமான டிஃப்ரென்ஸ் 1க்கு 7ன்னு வரும். இன்றைக்கி 1க்கு 20ன்னு அவன் சைடில் இருக்குது. இந்த வளர்ச்சியை எப்படியே கொண்டு போனோம்னா அடுத்த 50 வருடத்தில் நாம் வந்து அந்த 20ங்கிறத 13 மாற்றிடுவோம். அவனுடைய வளர்ச்சி எனக்கும் அவனுக்குமான கேப் வந்து 13 டைம்ஸ். நான் 100னா அவன் வந்து 100 × 13. இதான் நிலைமை. அவனுடைய பிரச்சனை இன்றைக்கி 100 × 200ன்னு இருக்குது. அதுக்காக அவன் எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் குடைச்சல் பண்ண முடியுமோ உங்களுக்கு புரியணும்னா இங்கே திமுக பண்ணிச்சு பாருங்கள். அப்பா பையனுக்கு சண்டை வர வைக்கிறது. ஏற்கனவே வைகோ ஐயாவும் துரை வைகோவும் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற 2 பேருக்குள்ளேயே கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி மதிமுகவில் இது பேசணுமா அது பேசணுமான்னு கொண்டு போய் அங்கே ஒரு வேலையை பண்ணாங்க. சும்மா இருந்த சசிகலாவை கூப்பிட்டு கட்சியை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி நயனார் ஐயாவுடைய வெற்றியையும் தடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. எல்லா பக்கமும் இவனுங்க ஆளுங்களை உள்ளே அனுப்பிச்சு, திமுகவுடைய ஆட்களை உள்ளே அனுப்பிச்சு எவ்வளோக்கு சொதப்ப முடியுமோ அவ்வளோக்கு சொதப்பிட்டு பண்ணுறாங்கல்ல. இந்த வேலையை அமெரிக்கா எல்லா நாடுகளிலும், சைனாவை தவிர, டைரெக்டாக இந்தியாவை தவிர மற்ற இடத்துலலாம் பண்ணிகிட்ருக்கு. வெனிசுலா மாதிரி ரொம்ப ஈஸியாக மோடியை கவுத்துடலான்னு நினைக்குது. அதுக்கு அவனுடைய தாத்தா வரணும், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எஃப்சிஆரே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உனக்கு பணம் வருதா, வெரி குட். எதுக்கு வருது சொல்ல விருப்பம் இல்லையா? பணம் வருதா, ஆமாம் வந்துச்சு. எங்கே செலவு பண்ண, அதையா சொல்லணுமா வேண்டாமா? 2ம் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு அமைப்பை வச்சுருப்பேன், அது மூடி இருக்கும். திடீர்னு அதை உயிர்ப்பிச்சு அதில் பணம் வரும். ஏன் இவ்வளோ மூடின்னு இருந்ததுக்கு இப்போ பணம் வருது? நான் கேட்கக்கூடாது. கேட்டால் தேவாலயங்களை இடிக்கிறாங்க. எங்கே இடிக்கிறாங்க ஐயா? ஒரு தொகுதியிலையும் 60 தேவாலயங்கள் குறைந்தபட்சம் செயல்பட்டுருக்கு. நல்லபடியாக அவங்க வேலையை ஒழுங்காக பார்த்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி இப்படி டப்பக்குன்னு விஜயை தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு ஒழுங்காக நடந்துட்டுருக்கு. அங்கே போய் கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் கத்தோலிக் ஆக முடியுமா, என்ன பண்ணால் நான் கத்தோலிக் ஆவேன் எனக்கு சொல்லு. ஜீசஸ் கிட்ட நான் டைரெக்டாக பேசிக்கிறேன். நான் நீ கத்தோலிக்கெல்லாம் ஆக முடியாது. ஒரு பக்கம் பெந்தகோஸ்தேவாவோ சிஎஸ்ஐயாவோ அந்த ஓரமாக எங்கேயாவது இது, நாங்களாம் வந்து உன்னை
பாவிகள் எல்லாம் ரசிப்பேன். நான் ஏன் பாவியாக இருக்கணும், நான் புண்ணியாத்மாவாக வரணும்? அதெல்லாம் முடியாது. இவன் தான் கத்தோலிக், இவனுக்கு தான் மரியாதை. ஆனால் அங்கே வந்து ஒற்றுமை இருக்குது, மனிதர்களை எல்லாம் ஒன்றா பார்க்குறாங்க. இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கீங்க. எங்கேயாவது தேவாலயம் வெடிக்கப்பட்டுதா? மணிப்பூரில் அவ்வளோ, அதாவதுங்க மொத்தம் 75 பேரோ என்னவோ தான் கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க 1901 மணிப்பூரை பொறுத்த வரைக்கும். 75 பேர். இன்றைக்கி 28 லட்சம் பேர் இருக்காங்க. 41%. அவங்களுடைய ரேஷியோ. இது எப்படிங்க நடந்துச்சு? இந்தியா பூராவும் ஜீசஸ் இருக்கார், இந்தியா பூராவும் பாவிகள் இருக்காங்க, இந்தியா பூராவும் ஆடுகள் இருக்குது, இந்தியா பூராவும் மைப்பர்கள் தேவை. அங்கே மட்டும் எப்படி நடக்குது? அங்கே ஒரு போதை வியாபாரம் நடக்குது. 90% நிலப்பரப்பு, அதாவது மலை, அதில் 10% மக்கள் இருக்காங்க. 10% நிலப்பரப்பு, அதில் 90% மக்கள் இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த வேலைகள்லாம் நடக்குது. நான் அங்கே போய் ஏதாவது சர்ச்சை தூக்கினேன்னா, அங்கே எத்தனை சர்ச் இருக்குது தெரியுமா? கேரளாவில் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக மணிப்பூரில் இருக்குது. நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கூகுளில் பார்த்தாலே தெரியும். ஸோ எங்கேயாவது நாம் அதை சொன்னோமா? ஒன்றும் இல்லை. உன்னுடைய பணம் வர்றது நேர்மையாக வரணும். இது கரெக்டாக தப்பா? அதுக்கு தான் ஒரு உதாரணம் எடுத்து உங்களுக்கு சொன்னாங்க. ஐயா, ஒரு அமெரிக்க வங்கியோடைய டெபிட் கார்டை வச்சுக்கிட்டு கிராமத்தில் பணம் எடுத்திருக்காங்க, இத்தனை கோடி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கப்பா எடுத்த? நான் நாக்சலைட்டு தீவிரவாதத்தெல்லாம் ஒழித்து நாட்டில் வந்து ஒரு நேர்மையான மக்கள் வாழக்கூடிய இடமா நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். நீ திருப்பி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுற, கேட்கக்கூடாதா? எஃப்சிஆரையோ நம்ம தூக்கி வைக்கிறோம். 50 வருடமாக இருக்கிற ஒரு சட்டம். 106, 110 அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனில் நடந்திருக்குங்க. இந்த பிஜேபியோட இந்த 14 வருடத்தில் 15 அமெண்ட்மெண்ட் கூட வரல. நீங்கள் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொன்னதோ அதை செயல்படுத்துறதுக்கு நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. இவர் ஒன்று அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல. 76 வருட இந்தியா இருக்குது இல்லையா, 63 வருட இந்தியா இருக்குது இல்லையா, பிஜேபி அல்லாத இந்தியா இருக்குது இல்லையா, அதில் தான் அத்தனை அமெண்ட்மெண்ட்டும் வந்தது. போட்ட முதல் அமெண்ட்மெண்ட்டு நேரு போட்டது இந்துக்களுடைய உரிமையை கை வைக்கிறது தான். ஸோ இதை எல்லாத்தையும் தாங்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்துட்டு உட்காந்து நமக்கு பாடம் எடுத்தாங்கன்னா, ஸோ எஃப்சிஆர்ஏ எப்படியா இருந்தாலும் அது வரத்தான் போகுது. எஃப்சிஆர்ஏ மட்டுமா வந்தது? ஐபிசியை மாற்றக்கூடாதுன்னாங்க, வக்காஃப் போர்டில் வந்து சீர்படுத்தக்கூடாதுன்னாங்க, 370 கொண்டு வரக்கூடாதுன்னாங்க. எல்லாமே நான் செஞ்சதுக்கப்புறம் அந்த நாடு நல்லா தானே இருக்குது. காஷ்மீர் இன்னும் சொர்க்க பூமியாக மாறிட்டு இருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதே நமக்கு வேலையாக இருக்குது. சுருக்கமாக சொல்லட்டுமா? இதெல்லாம் நான் நாட்டுக்கு பண்ண போகிறேன். 2047 இந்தியா இந்த லெவலில் இருக்கும். இதை பேசுகிறதுக்கு தான் நான் சொக்கா பேண்டெல்லாம் போட்டு உங்ககிட்ட வர்றேன். சம்பந்தமே இல்லாத விஷயத்தை, எனக்கு அர்த்தம் இல்லாத விஷயங்களை நம்ம உட்காந்து நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னை பயமுறுத்தாத, நான் தப்பு பண்ணாத விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சட்டசபை வேற கூட்டிகிட்டு உட்காந்துட்டு. ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். இப்போது வைகோ அவர்கள் நீங்கள் சொல்லும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. டெல்லியில் போய் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, திடீர்னு ராகுல் காந்தி மாலையெல்லாம் போட்டு இந்த துரை வைகோலாம் கற்றுன்னு கத்துறாரு. காங்கிரஸ் மேலே அவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு எப்படி சார் திடீர்னு இப்படி போய் எப்படி சார் மனசாட்சியே இல்லாமல் ஒன்று சேர்றாங்க? அப்படி வைகோ இதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர், அவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு வைகோ எழுதின உடனே அவருக்கு அப்படியே என் வாழ்க்கையில் எப்படியா நடந்துச்சு அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்து அவரே தெரிஞ்சுக்கிற மாதிரியே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா வைகோ பாராட்டுனா பயங்கரமாக பாராட்டுறோம். அதாவது கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான்ல, 5 கையில் 20 பேர் அடிப்பேன், 18 கையில் 30 பேர் அடிப்பேன் அப்படின்வான். ஐயோ, ஈக்குவேஷனே ஒத்து வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. அவன் சரி நம்மளை பாராட்டுறான்னு. ஸோ அவர் நல்ல புத்தகங்கள் எழுதுவார், நல்ல அறிவாற்றல் உள்ளவர். இன்றைக்கும் திருவாசகம் பற்றியோ அல்லது தமிழ் இலக்கியங்களை பற்றியோ வைகோ பேசினா கேளுங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. முன்னொரு காலம் பாட்சாவாக இருந்தபோது கேளுங்க, இப்போ மாணிக்கமானதுக்கு அப்புறம் கேட்காதீங்க. அப்போது இவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இங்கே மாணிக் தாகூர் எதுக்கு வைகோவை பற்றி பேசினார்? மாணிக் தாக்கூர் எதுக்கு திமுக யார் பக்கம் போய் ஓட்டு போட போகுதுன்னு கேட்குறாரு? பாராளுமன்றத்தில் 543 எம்பி இருக்காங்க சார். 543 பேருக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். ஐயா, இன்னிலேருந்து நம்ம 543 இல்லை 850 ஆக போகிறோம். உங்களுக்கு நேற்று வரைக்கும் 39 சீட் இருந்ததுன்னா இன்றைக்கி 59 ஆகுங்க. அவருக்கு 80 இருந்தால் 120 ஆகுங்கன்னு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கு கட்சி ரீதியாக ஓட்டு போடுறதுக்கே ஒன்றும் இல்லையே. குறைச்சேனா தானே பிரச்சனை. 543 இருக்குங்க, நாளையிலேருந்து 350 தான். நீங்கள் 39 இருந்தால் இனிமேல் 29 ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு சண்டை வரலாம். ஏய், நீ தான் ராஜினாமா பண்ணணும், பயங்கர ஊழல் பண்ணி 3 தலைமுறைக்கு சம்பாதிச்சேன், நான் இப்போ தான் 2 சம்பாதிச்சிருக்கேன், நீ முதல்ல ராஜினாமா பண்ணி அந்த சீட்டை கேன்சல் பண்ணுன்னு அப்போ தான் உங்களுக்குள்ளே சண்டை வரணும்.
அதிகப்படுத்தினா இன்னும் நல்லது தானே. இன்னும் மச்சான் சீட்டு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு சீட்டு கொடுக்கலாம், எத்தனையோ வழி இருக்கே. சிம்பிளாக சொல்கிறேங்க, கொஞ்சம் கலோக்கியலாகவே சொல்கிறேன். இதுக்கு எதுக்குங்க கட்சி உட்காந்து பேசணும்? இதுக்கு எதுக்குங்க ராகுல் காந்தி உட்காந்துக்கிட்டு இது நாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்லணும்? அப்போ அவர்கிட்ட போய் ஞாபகப்படுத்தணும். எஸ்ஐஆர் தப்புன்னு சொன்னியா இல்லையா? ஆமாம் சொன்னேன். எஸ்ஐஆர்னால ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னியா இல்லையா? ஆமாம் சொன்னேன். பீகாரில் ஜெயிச்சியா இல்லை ஊற்றி முடிச்சு? தமிழ்நாட்டிலையாவது ஸ்டாலின் ஐயா பயங்கரமாக பேசினார்ல எஸ்ஐஆரை பற்றி. பெண்கள் ஓட்டெல்லாம் போயிடும், எஸ்சி எஸ்டி ஓட்டெல்லாம் போயிடும்னார்ல. கூட்டு வந்து எதெல்லாம் போச்சுன்னு காட்ட சொல்லு. இல்லை சார் அவருக்கு வேறு வேலை இருக்குது, கிளம்பி போயிட்டார். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றீங்க, நாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லைன்னா 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 13 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க ஓட்டை நீக்கிடலாம். 17 பேர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. 30% ஓட்டு போடுறது இல்லை இல்லையா? 17 + 13 வச்சுக்கோ. 17 பேர் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இந்த 17 பேரில் ஒரு 4 பேரோ 5 பேரோ இங்கேயும் அங்கேயும் டைவ் அடிச்சவன் இருக்கான், நீக்கிட்டேன். இப்போ 100 என்னாச்சு? 13 போய் 5 போய் 82 ஆச்சு. 82 பேர் ஓட்டு போடுறாங்க. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவனை ஏதாவது ஓட்டை நான் எடுத்தேன்னா, ஓட்டு போட்டுட்டு இருந்த ஓட்டை நான் எடுத்தேன்னா இல்லையே. செத்து போனவன் ஓட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு போய் பெரிய பிரச்சனை பண்ணி 27 லட்சம் பேரை நீக்கிட்டீங்க அப்படி இப்படின்னா. சரி, எதையாவது ஒரு படம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. வைகோ அவர்கள் தன்னுடைய லைஃப்பில் நிறைய புத்தகங்கள் எழுதணும். பாராட்டினா 4 வரி அதிகமாக பாராட்டுவார், திட்டினா 40 வரி கேவலமாக திட்டுவார். திட்டாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, வேறு எதுவும் இல்லை. உங்களை பற்றி அவர் புக்கு எழுதாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது, பச்சையாக சொல்கிறதா இருந்ததுன்னா. ஸோ அவர் எழுதுகிறாரா, டைம் இல்லையா, வேறு வேலை இல்லையா, உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக அறிவார்த்தமாகத்தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பேசுகிறதும், மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதும், வடக்கு வேறு தெற்கு வேறுன்னு சொல்கிறதும் முட்டாள்தனம்ங்கிறது 2 வரியில் சொல்லிடுறேன். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா, இஸ்லாத்தில் இருப்பாங்க, கிறிஸ்துவத்தில் இருப்பாங்க, நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சால் உங்கள் கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா எல்லார்ட்டையும் கேளுங்க. ஐயா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாங்களா? ஆமாம். உங்களுக்கு சொன்னாங்களா? ஆமாம். அப்பா உனக்கு சொன்னாங்களா? ஆமாம். எனக்கும் சொன்னாங்க. கரெக்டா? ஜிஎஸ்டியில் 6 மாநிலங்கள் எது 50% கொடுக்குது? இந்தியாவில் இருக்கிற 6 மாநிலங்கள் 50% ஜிஎஸ்டி கொடுக்குதுன்னா பேர் சொல்லுங்கள். கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத். அப்போ வடமேற்கு கிழக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போ எங்கே அது வாழுது? நீ தானே வாழ்ந்த. நீ எதுக்காக வாழ்ந்த? நாடு நல்லா இருக்கணும்னு இந்திரா காந்தி வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அதனால் வாழ்ந்தியா? இல்லை. பிரிட்டிஷ் அங்கேருந்து கடத்துறதை இது வழியாக தான் எடுத்துகிட்டு போகணும். போகிற பாதையை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டான். கடத்துகிற வேலையெல்லாம் ஒழுக்கமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அங்கே என்ன சுரண்டணுமோ அதை ஒழுங்காக சுரண்டிகிட்டு இருந்தான். இந்த பக்கம் ஜோலார்பேட்டிலேருந்து அப்படியே போனீங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம், இந்த பக்கம் சென்னை துறைமுகம் வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டான். நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஸோ தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது தானே உண்மையான ஒரு விஷயம். இத்தனை நாளும் அந்த பொய்யை சொன்னாங்களா? இல்லை. ஜிஎஸ்டியை வச்சு மட்டும் பேசுங்க, வேறு ஏதாவது பேசுகிறதுன்னா அப்புறம் பேசுவோம். சரி, நாட்டில் இருக்கக்கூடிய 5 முக்கிய புள்ளிகள் எடுத்துக்கோங்க, 5 வளர்ச்சிக்கான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே இந்த 6 மாநிலத்தில் 3 மாநிலம் முதல்ல இருக்கும். அப்புறம் எங்கேருந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது? அப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த பொய்யை சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? அடுத்த பொய்க்கு வருவோம், இதோட நிறைவு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆட்டுக்கு தாடி கவர்னர்னு சொல்லி அவர் போய் திடீர்னு என்கிட்டே இல்லையே அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்கிற அளவுக்கு அண்ணாதுரை ஐயா கேவலமாக ஒரு விஷயத்த சொன்னார். ஒப்பீடுக்கு சொன்னார் வச்சுக்கோங்களேன். அப்போது இதனால் புரிஞ்சது என்னென்னா, ஆட்டுக்கு தாடி அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு புரிஞ்சதே ஒழிய, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு எனக்கு ஏன் புரியலன்னா, வில்சன் போய் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தால் கூட நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, இல்லை ஆளுநர் தான் அல்டிமேட் அதிகாரம் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு நாளாக அந்த பொய்யை சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? நாங்கள் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே தான் இந்த எஃப்சிஆர்ஐ விஷயத்தில் சொல்கிறீங்க, யூசிசி விஷயத்தில் சொல்கிறீங்க. சார், யூசிசிக்கு ஒரே வரியில் சொல்லிடுறோம் சார், நாகரிகமாக புரிஞ்சுக்கோங்க. அவர் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் சார், 1 வருஷத்துக்கு 4 குழந்தை பெற்றுக்கலாம் சார். நான் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் முன்ன பின்ன கண்டதையை சாப்பிட்றேன்னா 2 வருஷத்துக்கு 1 குழந்தை பெற்றுக்க முடியும் சார். இது எப்படி சார் நியாயமாக இருக்கும்? இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், அதானே? 2வது, ஒரு பெண்ணை அடிமை பொருளாகவோ போகப் பொருளாகவோ குழந்தை பெற்றிருக்கிற விஷயமாவோ பார்க்கக்கூடாது. கரெக்டாக சார்? அதுக்கு தானே சார் யூசிசி கொண்டு வரேன், அதை அவங்களே வளர வைப்பாங்களே. அதுக்கு தானே சார் ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தேன். எல்லாத்துக்குமே தப்பாக ஒரு பொழிப்புரை எழுதி உங்கள்கிட்ட மைக் இருக்குது காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பொய்களை சொல்லி இதை உட்காந்து என்னை வேற பேச சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சார்? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கிறித்துவர்களில் 94% கிறித்துவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க.
6% கிறிஸ்தவர்கள் தான் நிறைய தப்பு பண்ணுறாங்க. இஸ்லாத்தில் 85% மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க. 15% இஸ்லாத்தவர்கள் தான் தப்பு பண்ணுறாங்க. 6%ம் 15%ம் பேசுறது அந்த 94க்கும் 85க்கும் கேட்கறதுக்கு ஒரே காரணம், அவங்க கூட்டமாக வாழ்கிறார்கள், கூட்டமாக பேசிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறாங்க, இங்கே வந்து பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்க. நேர்மையாக அவங்க தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறதுனால ஒரு 6%, ஒரு 15% அதை சரி பண்ண முடியுது. இந்துக்களில் 65% பேர் தான் இந்தியர்களாக வாழ்கிறாங்க. மீதி 35% பேர் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன்னுடைய வருமானத்துக்காக சுயநலத்தோட ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னன்னு வாடுறதுனால தான் இந்தியாவில் 63 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. இந்த 35 தான் என் பிரச்சனை. அந்த 6ஓ 94ஓ, அந்த 15ஓ 85ஓ, இந்த 65ஓ எனக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க எல்லாருமே அறிவார்ந்தவர்கள். அந்த 6ம் அறிவார்ந்தவர்கள் தான், 15ம் அறிவார்ந்தவர்கள் தான். தெளிவாக ஏமாற்ற தெரியுது இல்லை, அவங்கள போய் நான் ஏன் தப்புன்னு சொல்ல போகிறேன். ஒரு இழவையும் புரிஞ்சுக்காமல் இந்த 35% இந்துக்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம். இவங்களை குழப்புறதை தான் எல்லாரும் ஒரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா, நான் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே மத பிரச்சாரம் இல்லை, வன்முறையை தூண்டுகின்ற விஷயம் இல்லை, கயவர்கள் ஏமாத்துகின்ற ஒரு விஷயமாக பயன்படுத்துகிறத நாம் வந்து உட்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரே வரி பலமுறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். ரவி வீட்டிலேருந்து கிளம்புறாரு, நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ளேயே வெளியிலெல்லாம் போஸ்டர் அடித்து இன்றைக்கி 4 பேரை ரவி கொலை பண்ண போகிறாரு, 3 பெண்களை கற்பழிக்க போகிறாருன்னு போஸ்டர் அடித்து விட்டுறீங்க. எனக்கு தெரியாமல் நான் ரொம்ப சீரியஸாக குளிச்சுட்டு விபூதியெல்லாம் அட்டிக்கிட்டு திருமணெல்லாம் அட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வர்றேன். பூக்காரமாக எனக்கு பூ கொடுக்க மாட்டேங்குது, கொலகார பாவி உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். யோ நான் எங்கே கொலை பண்ண போகிறேன், அங்கே போஸ்டரில் விட்டுருக்கான், யோ அவன் ஒட்டினா அதுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி பொய்களை கதைகளை எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் இப்போ நாளைக்கு திமுக வந்து வெளிநடப்பு செய்ய போகுது அல்லது ஓட்டு போட போகுது. ஓட்டு போட்டால் 360, ஓட்டு போடலைன்னா 347, அதிலே வெற்றி பெற்றோம். ஸோ இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு அதுக்கு நான் தான் ராஜராஜ சோழன் ஒன்று சொல்லுவாங்கன்னா அதை கேட்டுக்காதீங்க. அதே மாதிரி விஜய் விஷயத்துலையும் சொல்கிறேன், சம்பந்தமே இல்லாத விஷயம். விஜய்க்கு புரியாதா? அவரோடு இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கு இதெல்லாம் தெரியாதா? 543 880 ஆச்சுன்னா 59 எவ்வளோ, 39 எவ்வளோ ஆகணுங்கிறது தெரியாதா? இதுக்கு எதுக்கு வஞ்சிக்கிறது கஞ்சிக்கிறதுன்னு எதையோ கதை விட்டுக்கிட்டு இந்த போலி அரசியலிலிருந்து தயவு செஞ்சு வெளில வாங்க. அது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பொன்னார்ந்த நேரத்தை இளைய பலம் மிக்க நன்றி சார்.